நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/1/2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 10ஆம் தேதி, ஜனவரி மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 6:30 7:30. ராகு காலம் 12 1:30, குளிகை 10:30 12, யமகண்டம் 7:30 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 10:43 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 7:43 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று காலை 6:34 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம். அனுஷம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் முக்கிய செயல் நிறைவேற காலதாமதம் உங்களுக்கு பிடிக்கக்கூடும். தகுந்த திட்டமிடுதல் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு புதிய வழிகளை உருவாக்கி கொடுக்கும். சக தொழில் செய்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாகத்தான் சரி இருப்பார்கள். வியாபாரம் சார்ந்தவரிடம் சச்சரவுகள் எதுவும் பேச வேண்டாம். செலவுகளுக்கான பண தேவை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். இன்று புதியதாக வீடு கட்டக்கூடிய திட்டமும் இருக்கக்கூடுங்க. திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது மிக நல்லது. அனைத்து காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வெற்றிக்கான வழிவகை செய்து கொள்ள முடியும். இன்று அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கின்றது. குறைந்த மதிப்புள்ள பொருட்களை மட்டும் வாங்க நேரிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல பொருட்களாக பார்த்து வாங்குங்கள். தூக்கமின்மையால் அவதிப்பட வேண்டியிருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனமிட்டு பேசுவது நல்லது. பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. எதிலும் திருப்தி இல்லாதது போல் தோன்றும், பார்த்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். என்று பெண்கள் உறக்கத்தை நீங்க அதிகப்படுத்த வேண்டும். ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் பார்த்து பக்குவமாக எதிலும் இருக்க வேண்டும். பெண்களுக்கு இந்த நாள் மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாறிவிடக் கொடுங்க. காலை நேரம் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அன்பை கொடுத்து காரியங்களை சாதித்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் மேஷம் ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. இருந்தாலும் காதலில் நீங்க கொஞ்சம் கவனமாகவே செயல்பட வேண்டும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். கல்வியில் உங்களால் சாதிக்க முடியும், முயற்சி பண்ணுங்கள். உடைய பொருளாதாரத்தை கண்டிப்பாக சரி செய்து கொள்ள முடியுங்க. கல்விக்கான செலவுகளை ஈடுகட்டிவிட முடியும். மாணவர்கள் வருகின்ற தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்க முடியுங்க. உங்களுடைய பொருளாதாரமும் இன்று சீராக உயரக்கூடுங்க. நட்பு வட்டம் இன்று பெருகிவிடக்கூடும். நல்லது நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். அனைவரும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கும். தை மாதம் முடிவதற்குள் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபட்டு வருவது நல்லது. பரணி. சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுங்கள். நேர்மையை கடைபிடிப்பீர்கள். பொருளாதாரத்தை சீராக உயர்த்திக் கொள்வீர்கள். நேசமும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடுங்க. பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். திட்டமிட்டு எதையும் செய்வீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடைய கூடுங்க. கிருத்திகை. வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. முக்கிய செயல் நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். அதிக செலவுகளை குறைத்துக் கொண்டு குறைந்த மதிப்புடைய பொருட்களை மட்டும் வாங்க பாருங்கள். ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தூக்கம் கொஞ்சம் குறையும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள், அது போதுங்க. மனம் எதிலும் திருப்தி இல்லாதது போல் காணப்படக்கூடும். எதையும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். ரிஷபம் ராசினியர்கள்.
என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பேச்சில் சம யோசிதம் நிறைந்து காணப்படக்கூடும். அன்பால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் என அதிகம் அன்பு பாசம் காட்டுவார்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ள வளர்ச்சி பணி சீராக நிறைவேற கொடுங்க. உபரி பண வருமானமும் கண்டிப்பாக கிடைக்கும். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளையும் வாங்க முடியுங்க. மனம் இன்று மகிழ்ச்சியாக காணப்படக்கூடும். என்று செல்வாக்கும் நிறைந்து காணப்படக்கூடும். முக்கிய விஷயங்களை யாரிடமும் நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனெனில் அதுவே உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். ரகசியங்களை எப்பொழுதும் பாதுகாப்பதுதான் சிறப்பு. குடும்பத்தில் இருப்பவரால் டென்ஷன், கோபம் கொஞ்சம் உருவாகக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுக்க பாருங்கள். அது போதுங்க. பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். காசு பணத்தை மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை நீங்க தலையிட வேண்டாம். பெண்கள் இன்று அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதல் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தொல்லையை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும். பொறுமை வேண்டும். ஜெயிப்பதற்கு மன அமைதி வேண்டும். கண்டிப்பாக காதலை பற்றி இல்லத்தில் பேசுங்கள். நல்ல முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சுலபமாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. திறமையால் இன்று வெற்றி பெற முடியும். என்று கூடுமானவரை அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபட்டு வருவது மிக நல்லது. ரோகிணி. திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். அதிகம் அன்பு பாசம் காட்டுவீர்கள். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடைய கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பேச்சில் சம யோசித்தத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அன்பால் இன்று காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். மிருகசிரிஷம். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். செல்வாக்கு இன்று மேலோங்க கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடையக்கூடும். நினைத்த பொருட்களை கண்டிப்பாக வாங்க முடியும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. வாழ்க்கை உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, இன்று யதார்த்தமாக நீங்க நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடக்கூடும். மிதுனம் ராசினியர்கள். இந்த நாள் செயல்களில் தாமதம் கொஞ்சம் ஏற்படும். பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லோரின் ஆலோசனை மனசுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். நிதானமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உணவு உண்பதில் கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். எதையும் நீங்க யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. அதிகம் விலை உள்ள பொருட்களை நீங்க கவனமுடன் பாதுகாக்க வேண்டும். சிறு வியாபாரிகள் கூட தங்கள் தொழிலை பெரிது பண்ண கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க. மிதுனம் ராசினியர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். கனவுகள் நனவாக கூட்டும். சிறிய வேலைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் வராவிட்டாலும் சுமாராகவே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் புதிய ஆர்டர்கள் வந்து சேருங்க. தொழில் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். பிள்ளைகள் அறிவுத்திறனை கண்டு ஆனந்தப்படுவீர்கள். அவர்களுக்காக செலவும் இன்று செய்ய வேண்டியிருக்குங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கும். திறமையால் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சுலபமாக அமையும். நீங்கள் நல்ல விதத்தில் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று பணி சுமை கொஞ்சம் இருக்குங்க. இல்லத்தில் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கவில்லை என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். பெண்கள் எதையும் ஒருமுறை இருமுறை யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. எதிலும் அவசரப்பட வேண்டாம். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள்.
இன்று ஓய்வாகவும் இருக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மாணவர்கள் மனம் சந்தோஷம் அடையக்கூடும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடும். மாணவர்களுக்கு புது புது விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. படிப்பது ஒன்று மட்டும் குறிக்கோள். அதனை மட்டும் நீங்க தயவு செய்து பார்த்து பக்குவப்படுத்தி படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இந்த நாள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெளிவட்டார தொடர்புகள் இன்று விரிவடைய கூடுங்க. கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக வெற்றி வகை சூட முடியும். திருவாதிரை. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. புனர்பூசம். எதிலும் இன்று யோகம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பொன் பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். திறமையால் இன்று கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. இந்த நாள் நீங்க கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு வெற்றி வகை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கடகம் ராசினியர்கள் இன்று எதிலும் தீர்க்கமாக யோசித்து நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. செயல்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். நண்பர் மகிழ்ச்சிகரமான தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்வீர்கள். சமூகத்தில் உங்கள் மீதான நல்ல மதிப்பீட்டு வளரக்கூடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டை இன்று நடத்த முடியும். தாய் வீட்டு சிதனத்தை பெண்கள் கேட்டு பெறுவார்கள். உதவி என்று மற்றவர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. இறைவன் அருளால் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பிள்ளைகள் மீது அதிக அன்பு பாசம் கொள்வீர்கள். அவர்கள் எப்படி படிக்கிறார்கள் என்று அவ்வப்போதும் சோதித்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் தயவு செய்து நீங்க தலையிட வேண்டாம். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழல் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுப்பதாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் உண்டாகக்கூடும். காரிய தாமதம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. வீண் கவலை மனதிற்குள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு, வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடும். தொடர்பில்லாத பணி கண்டிப்பாக உருவாகி சின்ன சின்ன குறுக்கீடுகளை கொடுக்கும். இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. பெண்கள் இன்று ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியும். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியும். என்ன ஒன்று காலையில் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக சிந்திக்க வேண்டும். தயவு செய்து குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். கல்வியில் உங்களால் சாதிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் திறமையால் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு அற்புதமாக கைகூடிவிடும். மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமையும். ஓரளவு இன்று ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். பூசம். திறமையால் இன்று வெற்றி பெற முடியும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். பொறுமையாக இருந்து எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க.
மனப்பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமையுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். ஆயில்யம் மன தடுமாற்றம் ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறும். இறைவன் அருளால் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. திறமையால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். காலையில் கொஞ்சம் மந்தமாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மனக்குழப்பம் மட்டும் தயவு செய்து அடைய வேண்டாம். சிம்மம் சிம்மம் ராசினியர்கள் என்று கண்டிப்பாக உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனையில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். பொருளாதாரத்தை கண்டிப்பாக விருத்தி செய்து கொள்வீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். எண்ணம் ஒன்று தொடர்பில்லாத பணி கொஞ்சம் உருவாக்கி தொந்தரவை கொடுக்கும். சில நபர்களை நீங்க நம்பி இருக்கக்கூடிய சூழல் இருந்தது கொஞ்சம் கடினமானதாக இருக்கக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரவு கிடைப்பதில் வருவதில் சிக்கல் இருக்கக்கூடுங்க. பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். திடீர் அதிர்ஷ்டமும் பொருளாதார உயர்வும் ஏற்படக்கூடும். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் ரொம்ப முக்கியங்க. அது மட்டும் இல்லை, மாலை நேரங்களில் சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது போதும். அதாவது நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. வீண் மனக்கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் சரியாக கொடுங்க. சொந்த பந்துகளின் பேச்சு உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். நாம மற்றவருக்கு நல்லது செய்கின்றோம், ஆனால் அவர்கள் நமக்கு எந்த வகையிலும் உதவியாக இல்லையே என்று எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்குங்க. பிள்ளைகளை கண்டிப்பாக நீங்க விட்டு பிடியுங்கள். அது போதும். அவசரப்பட வேண்டாம். காலப்போக்கில் எல்லாம் சரியாக கொடுங்க. எண்ணியதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். தடங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் சிக்கல் தீர்வதற்கு பாடுபடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் பிடிக்க அதிகம் அலைய வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறைய மனமிட்டு பேசுவது மிக நல்லது. பிள்ளைகள் எதிர்காலம் நலனுக்காக கண்டிப்பாக பாடுபடுவீர்கள். எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். பெண்கள் இன்று மன தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பெண்களுக்கு இன்று யோகம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். இன்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியுங்க. முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். நிதி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களையும் நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் இன்று உற்சாகமாக பணிகளை மேற்கொள்ள முடியும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக ஏற்படக்கூடுங்க. மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். தூய்மையான எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடையுங்க. நேரத்திற்கு உணவெடுத்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். யாரையும் நீங்க விமர்சனம் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது போதுங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். ஆக்கப்பூர்வமான யோசனை மனதிற்குள் தோன்றும். பூரம் என்று எதிர்மறையான சிந்தனைகள் மனதிற்குள் தோன்றும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். புது புது விஷயங்கள் இன்று மனதிற்குள் வரக்கூடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். அபாரமாக செயல்பட்டு எதிலும் இன்று நீங்க வெற்றி பெறுவீர்கள். உத்திரம் மனக்குழப்பம் எல்லாம் சரியாகும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறக்கூடும். எதிரிகள் இன்று தவறுபொடி ஆக கூடுங்க. சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கப்பட்டுவிடும். சிறப்பான வாழ்க்கையும் இன்று ஏற்பட்டுவிடும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கக்கூடும். எண்ணங்கள் கண்டிப்பாக நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவும் இன்று கூடிவிடும். கன்னி கன்னி ராசினியர்கள் இன்று எதிர்மறையான சிந்தனைகள் மனதிற்குள் தோன்றும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக சுறுசுறுப்படைய வேண்டும். வீண் பேச்சு பேசியவரிடம் விலகி இருப்பது நல்லது.
நிலுவை பணிவை எப்படியும் இன்று நிறைவேற்றி விடுவீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடுவீர்கள். சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கப்பட்டுவிடும். மன பதற்றம் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். தொழில் வியாபாரம் சுமாராகவே நடைபெறக்கூடும். பண வரவு கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களில் மட்டும் செல்ல வேண்டாம். இன்று வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. சிலவற்றை நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. சில தடைகள் தொழிலில் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. குடும்ப நிர்வாகம் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. இன்று பணவரவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். என்ற மனம் சந்தோஷம் அடையக்கூடும். விரும்பும் விதத்தில் உடைய வாழ்க்கையும் இன்று அமைந்துவிடக் கொடுங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாகவே முடியக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள். சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் அதில் குறை காண்பார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சை மட்டும் கவனமாக பேசுங்கள். வாகனங்களில் செல்லும் பொழுதும் தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுதும் ரொம்ப எச்சரிக்கையுடன் பயன்படுத்துவது நல்லது. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். எதிலும் அவசரம் மட்டும் பட வேண்டாம். பெண்கள் ஆழ்ந்த சிந்தனையில் காணப்படுவீர்கள். திட்டமிட்டு எதையும் செயல்படுத்துவது நல்லது. உற்சாக மனதுடன் இன்று செயல்படுவீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் கன்னி ராசினியர்களுக்கு கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதலில் எடுக்கக்கூடிய முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் மட்டும் அடையாதீர்கள். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டும். புது புது விஷயங்கள் மனதிற்குள் தோன்றுங்க. நிதி சம்பந்தப்பட்ட பாடங்களை நன்கு படியுங்கள். கல்வியில் தன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. எதிலும் வேகம் உங்களுக்கு இருக்கக்கூடும். விவேகமுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணிகளை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று இந்த இனிய நாளில் காலையில நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று பண வரவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். வீண் பேச்சு பேசுவோரிடம் விலகி இருக்க பாருங்கள். நிலுவை பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். பெருந்தன்மையுடன் இருந்தால் எல்லா வகையிலும் நல்லது நடக்கக்கூடும். அஸ்தம் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மனப்பதற்றம் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும். தொழில் வியாபாரம் சுமாராகவே இருக்கக்கூடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு ஓட்டி செல்ல பாருங்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். சிலர் உங்களிடம் சாதாரணமாக பேசினாலும் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குறை காண்பார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை சாமர்த்தியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் வேண்டுங்க. தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கை இருக்கட்டும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மனப்பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். விரும்பும் விதத்தில் இன்று எல்லாம் நடைபெறக்கூடுங்க. இனிமையான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள் என்று ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து பேசுவது நல்லது. சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. என்ற மனம் உற்சாகம் அடையக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பெருந்தன்மையுடன் இன்று செயல்படுவீர்கள். அபாரமான திறமையால் வெற்றி வகை இன்று சூடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன கஷ்டம் ஓரளவு விலகி செல்லக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். போட்டிகள் உங்களுக்கு குறைந்துவிடக்கூடும். நிலவை பணம் வசூலாகிவிடும். நண்பரிடம் கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். நம்பிக்கையை இன்று காப்பாற்றி விடுவீர்கள். பெண்களுக்கு சந்தோஷமும் மன நிறைவும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. அவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் திடீர் இடைவெளி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடிவிடுங்க. புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடுங்க. விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ள முடியுங்க. பிள்ளைகளிடம் கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்தி தட்டி கொடுத்து வேலை வாங்கி எதையும் செய்ய வேண்டுங்க. இன்று பெண்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். முடிஞ்ச அளவு குடும்பத்துடன் சேர்ந்து கோவில் குளங்களுக்கு செல்வதும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதும் மிக நல்லதுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும்.
ஆராய்ந்து எதையும் செய்ய வேண்டியிருக்கும். மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. நிதி சம்பந்தப்பட்ட பாடங்களை எல்லாம் சிறு வயது முதலே கற்றுக்கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எடுக்கும் முடிவுகளை தெளிவாக இன்று எடுப்பீர்கள். யோசித்து செய்யும் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. புது புது விஷயங்கள் மனதிற்குள் தோன்றுங்க. யாரையும் நீங்க சிரமப்படுத்த மாட்டீர்கள். எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். சுவாதி. மன அழுத்தம் கண்டிப்பாக விலகி செல்லும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறக்கூடும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து பேசுவது மிக நல்லது. நல்ல எண்ணங்கள் இன்று வெளிப்பட கொடுங்க. சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. புதிய உறவுகள் இன்று மேம்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க மிகவும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சிந்தித்து மட்டும் செயல்படுங்கள், அது போதும். விசாகம் என்று மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். புதிய உறவுகளும் இன்று மேம்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவரிடம் கொஞ்சம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் நலமாக இருக்க கொடுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவதே சிறந்த வாழ்க்கைக்கு உதாரணமாக இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் இறைவன் அருள் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயித்து விட முடியுங்க. விருச்சிகம். விருச்சிகம் ராசினியர்கள். இந்த ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும் நாளாக இருக்கும். இருந்தாலும் ஒரு பக்கம் சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் சில தடைகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. மனதில் ஏற்பட்ட சஞ்சலம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. அனுபவங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி பெறுவதற்கு சீர்திருத்தம் கண்டிப்பாக அவசியம். பண வரவை நீங்க சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். வாகனத்தில் நீங்க மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து முன்னேறி செல்ல முடியும். செய்யும் பணிகளில் முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகளின் நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தயவு செய்து வீண் பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த காரியங்களை எப்படியும் செய்து முடிப்பீர்கள். சில பணிகள் தாமதமாக நடந்தாலும் கண்டிப்பாக வேகமாகவும் நடக்கும். கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்வது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும்பொழுது மிகவும் கவனம் இருக்கட்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை கண்டிப்பாக நீங்க பொறுமை காக்க வேண்டும். அது மட்டுமில்லை, வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிக நல்லது. கோபப்பட வேண்டாம். இன்று பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கக்கூடும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி இருக்கக்கூடும். பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, சமாளித்து விட முடியும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். இன்று மாணவர்கள் திறமையால் வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து விடக்கூடும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். புது புது விஷயங்களை எல்லாம் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். செயல்படுத்த வேண்டும் என்றும் நினைப்பீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நடக்க கொடுங்க. சிலர் சொல்லும் அறிவுரை உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். மன சஞ்சலம் ஏற்பட்டு சரியாகும். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். பார்த்து பக்குவமாக எதையும் பேசுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள், வெற்றி ஏற்படும். அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கோரிக்கைகள் இன்று நிறைவேறக்கூடும். சுடுசுடு என்று பேசுபவரிடம் விலகி இருக்க பாருங்கள். சிந்தனை ஒருநிலைப்படுத்துவது மிக நல்லது. எடுத்தும் கௌத்தம் என்று முடிவெடுக்க வேண்டாம். யாரையும் நீங்க விமர்சனம் செய்ய வேண்டாம். பார்த்து பக்குவமாக பேசி பழகிக் கொள்வது மிக நல்லதுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல எண்ணங்களால் வெற்றி ஏற்படக்கூடும். கேட்டை. புரிதல் உணர்வை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள்.
பிரச்சனையை துல்லியமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். கடன் விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. புது புது விஷயங்கள் மனதிற்குள் தோன்றும், செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையில் இருக்கின்றது. தனுசு தனுசு ராசினியர்கள் நுட்பமான வேலைகளை மிகவும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். பொறுமை காப்பது எதிலும் நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை அமையக்கூடும். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பண வரவும் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்க கொடுங்க. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் ஏற்பட்டு சரியாகும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருப்பதால் குறித்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட வேலைகளை செவ்வன செய்வீர்கள். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் இன்று சுய கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வீர்கள். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நிதி நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். யாரிடமும் எந்த ஒரு பிரச்சனையும் தயவு செய்து செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் கூட பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கோபப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரைங்க கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலுக்காக இல்லத்தில் பேசுவது மிக சிறப்பு. திருமண யோகம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் கொடுக்கப்பட்ட வேலைகளை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. கல்வி அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் இன்று திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. காரியங்கள் ஓரளவு அற்புதமாக நடைபெற கொடுங்க. கொடுக்கப்பட்ட வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி ஏற்படக்கூடும். புதிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். அதற்கு ஏற்றாற்போல் இன்று நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்படுங்க. காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். போராடும் என்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். மனசுக்குள் சஞ்சலம் ஏற்பட்டு சரியாக கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். எடுத்த வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்திராடம் இந்த நாள் விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். காரியங்கள் அற்புதமாக நடைபெறக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கடுமையான சூழல் நிலவினாலும் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மகரம் ராசினியர்கள் சிலர் சொல்லுகின்ற அறிவுரை உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பணி கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் தயவு செய்து உண்ண வேண்டாம். தாயின் அன்பு நிறைந்த வார்த்தை கண்டிப்பாக நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு அடைவீர்கள். எதிர்ப்புகள் ஒரு பக்கம் விலகி செல்லுங்க. பண வரவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். தொழில் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மை இருக்கக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைத்தாலும் சரக்குகள் அனுப்புவது தாமதமாக இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதி நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விட முடியுங்க. வெற்றி வாகை சூட முடியுங்க. காதலை பொறுத்தவரை பொறுமை வேண்டும், நேர்மை வேண்டும். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம்.
பொறுமையாக இருந்து வெற்றி நடை போடுங்கள். இன்று பெண்களுக்கு சில காரியங்கள் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. மன மகிழ்ச்சியுடனும் காண முடியுங்க. இன்று மகர ராசினிய பெண்கள் முடியும் பட்சத்தில் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள், அது போதும். இன்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை மேற்கொள்ள முடியும். கல்வி மீது முழு அக்கறை காண்பீர்கள். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். படியுங்கள், படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சிலர் சொல்லுகின்ற அறிவுரை உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசினால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்க கொடுங்க. திருவோணம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். நம்பிக்கையுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியும். அவிட்டம் நல்ல எண்ணங்கள் உருவாக கொடுங்க. தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். எது சரி எது தவறு என்று தீர்மானித்து முடிவெடுப்பீர்கள். புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். மாற்று கருத்துடன் இன்று மனம் மாறக்கூடுங்க. செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். செல்வத்தையும் இன்று ஈட்டிக் கொள்வீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதை பேசினாலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மனதில் ஏற்பட்ட கவலை விலகி செல்லக்கூடும். பொறுமையாக இருந்து காரியங்களை வெற்றி பெற முடியும். கும்பம் ராசினியர்கள் இன்று அனைவரையும் நீங்க அனுசரித்து செல்வீர்கள். செயலில் வசீகர மாற்றம் உருவாகக்கூடும். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி பரிபூர்ணமாக கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பணிபுரிவீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெற்றோரின் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. தாமதமாக சில காரியங்கள் நடந்தாலும் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கும். குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்ட பின்னர் சரியாக கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். உறவுகளிடம் நிதானமாக பேசுவது மிக நல்லது. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. புரிதல் உணர்வை மட்டும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுங்கள். திறமையால் வெற்றி பெற முடியும். இன்று காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓரளவுக்கு யோசித்து சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். பெண்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடும். காரியங்களை வெற்றி இருக்கும். யோசித்து எடுக்க முடிவுள்ள முன்னேற்றம் இருக்குங்க. பெருந்தன்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஓரளவு மனக்கவலை விலகி செல்லக்கூடும். காதலை பொறுத்தவரை மகிழ்ச்சிக்கு உரியவிருக்காது. கண்டிப்பாக காதல் திருமணத்திற்கு முடியும். முயற்சி மட்டும் செய்யுங்கள். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கண்டிப்பாக வெற்றி வகை சூடுவீர்கள். நல்ல எண்ணங்கள் இன்று வெளிப்பட கொடுங்க. கல்வி மீது முழு அக்கறை ஏற்பட வேண்டும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் தொழில் வியாபாரம் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள் ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செயலில் வசீகர தன்மை உருவாக கொடுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சதயம் செய்யும் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள்.
காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கத் தொடங்கும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையான எண்ணங்கள் என்று பிரதிபலிக்க கொடுங்க. மேற்கொள்ளும் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குழப்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. நிதானமாக பேசி காரியங்களில் ஈடுபடுவது ரொம்ப நல்லதுங்க. போராட்டாத்தி மனக்குழப்பங்களுக்கு இன்று விடை கிடைக்கும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செயலில் வசியற மாற்றம் ஏற்படக்கூடுங்க. தேவைகளை அறிந்து உணர்ந்து கொண்டு செயல்படுவது நல்லது. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. முயற்சி செய்யுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. மேனும் ராசினியர்கள் என்று புது புது ஆசைகள் மனதிற்குள் தோன்றும். நண்பரின் உதவியால் பெருமை ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் ஒருவித உற்சாகமும் செயல்களில் சுறுசுறுப்பும் ஏற்படக்கூடும். தொழில் உற்பத்தி விற்பனையில் புதிய வளர்ச்சி பரிமாணம் ஏற்படும். பணவரவு நன்மை அதிகரிக்க கொடுங்க. எதிரிகள் இன்று வியந்து செல்லக்கூடும். பெற்றோருக்கு பெருமை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதுங்க. பயணங்களின் பொழுது உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். களைப்பு, பித்த நோய் போன்றவை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. உடல் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். வீண் கவலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான நல்லது நடக்கும் என்று நம்புங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை நீங்க முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். புதிய தொடர்புகள் இன்று மகிழ்ச்சியை கொடுக்கும். இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ற ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவு வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் புதுமை படைக்கும் நாளாக இருக்குங்க. மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. கல்வி மீது முழு அக்கறை கொள்ள முடியுங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக படிக்க முடியும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதுமில்லை. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடிவிடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. என்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. பல்முக தன்மையுடன் இன்று எதையும் செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். தொட்டது கண்டிப்பாக தொடங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பொது விஷயங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். நேர்பட பேசுவீர்கள். நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். இன்று உற்சாகம் பொங்கும் நாளாக இருக்குங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. உத்திரட்டாத்தி. பணிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். செய்யும் செயலை நிதானமாக செய்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். கற்பனை திறன் மிகுந்து காணப்படக்கூடும். தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். இன்று பெண்களுக்கு யோகமான நாளாக அமைந்துவிடக் கொடுங்க. ரேவதி. குலதெய்வ வழிபாடு மகிழ்ச்சி கொடுக்கும். திறமையால் இன்று வெற்றி பெற முடியும். சூழ்நிலைகள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் விலகி செல்ல கொடுங்க. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். அடுத்தவரிடம் இன்று பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்துவிடக் கொடுங்க. கற்பனை திறனும் மிகுந்து காணப்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.